ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேயை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க் கம்மியாகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ மேக்ஸு கூட ஓரளவுக்கு போட்டு பார்ப்பீங்க. ஆனால் சயின்ஸ் பக்கம் போகவே மாட்டீங்க, தொடக்கூட மாட்டீங்க. ஸோ சயின்ஸ் தானே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ சயின்ஸால் மார்க் இழந்து வேலையை விட்டவங்க, அதாவது அந்த ஒரு இடத்த விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா யூனிட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் ஒன்று தான் சயின்ஸு. ஸோ சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும். சரிங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே படிக்கலைனாலும் ஸோ முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஓரளவு மேலோட்டமாக பார்த்துட்டு போனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக் இருக்கே, படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் வந்து படிக்காமல் போயிடுவீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா கூட சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மெமரி ஆயிரும். ஸோ அப்போ கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ப்ளஸ் அந்த டாபிக்லாம் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வேர் டு ஸ்டடியில் நான் கொடுத்துருக்கேன் சயின்ஸுக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து எந்தெந்த டாபிக் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வந்து தனியாகவே வந்து சயின்ஸில் இந்த டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஸோ ஒரு 17 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? 17 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போனால் போதும். ஸோ இதுலேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 18. ஸோ இந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியியல். ஓகேங்களா? ஸோ ஒளியியலை பொறுத்த வரைக்கும் லைட்ஸும் இருக்கும், சவுண்டும் இருக்கும். ஓகேங்களா? சவுண்டு ப்ளஸ் லைட்டு. ஸோ அது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, ப்ளஸ் என்ன லெசன், அந்த ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புக்கில் வந்து நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனித நலம் மற்றும் நோய்கள். ஸோ அதே மாதிரி தான் எந்தெந்த லெசன் ப்ளஸ் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் உரங்கள், பூச்சிக்கொல்லி, உயிரி உலகின் வகைப்பாடு மற்றும் கோட்பாடு, உடல் இயங்கியலின் மற்றும் உறுப்பு மண்டலங்கள், சூழ்நிலை அறிவியல், மரபியல், கார்பனும் அதன் சேர்மங்களும், அளவீடுகள், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், விசை இயக்கம், காந்தவியல், வெப்பவியல், அணு அமைப்பு, மின்னோட்டவியல், அண்டம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் சிலபஸில் படிக்கக்கூடிய டாபிக். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இதையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் என்ன படிக்க போகிறீங்கன்னா அணுக்கரு இயற்பியல் 10th ஸ்டாண்டர்டில் உள்ளதான் எல்லாமே. அணுக்கரு மூலக்கூறுகள், தனிமங்கள் ஆவர்த்தன வகைப்பாடு, கரைசல்கள், வேதி வினைகள் வகைகள். ஸோ இந்த லேசர் இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக வந்து நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? யூடியூப்லேயோ இல்லை குரோம்லேயோ வந்து நீங்கள் ஓனாக வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ இதுலேருந்து எந்த விஷயம் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.